ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மூவியோட பேர் பிளைண்ட் ஸ்பாட்டு. மூவியோட பேருக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்தில் வர்றது ஃபுல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸாக தான் இருக்க போகுது. இந்த மூவியை பற்றி ஒரு லைனில் சொல்லணும்னா, ஸ்டார்டிங்லயே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்குது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு சூசைட் கிடையாது, மர்டர்னு சொல்லி அப்படியே இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நகருது. ஃபைனலா அந்த மர்டரரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த மர்டர் யாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த மூவியோடைய கன்க்ளூஷன். சரி வாங்க, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். மூவி ஸ்டார்டிங்லயே அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. ஜன்னல் ஓரத்துல ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துக்கிட்டு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அப்படியே ஜன்னலையே ஏக்கமா பார்த்து அழுதுகிட்டே இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு எதுக்காக அழுதுங்கிறத அதில் காட்டவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கு. அந்த நேரம் மாடியிலேருந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இறங்கி வராரு. இந்த பிஸ்னஸ் மேனு தான் இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட். ஆனால் அந்த பொண்ணுக்கும் அந்த பிஸ்னஸ் மேனுக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே போகாத மாதிரி பார்த்தாலே தெரியுது. ஏன்னா லாட் ஆஃப் ஏஜ் கேப்புங்க. ரொம்ப வயசானவர் தான் அந்த பொண்ணை கட்டியிருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யங்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்கு. நல்லா பெரிய பணக்காரர் போல, பணத்துக்காக கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. இறங்கி வராரு. வந்தவர்கிட்ட இந்த பொண்ணு என்னென்னமோ பேச ட்ரை பண்ணுது. ஆனா அவர் அது எதையுமே காதலையும் வாங்கல, அதுக்கு பதிலும் சொல்லல. இந்த பொண்ணு திரும்ப திரும்ப பேச ட்ரை பண்ணுது. பேர் சொல்லி தான் கூப்பிடுது, வாங்க போங்கலாம் கூப்பிடவே இல்லை. குழந்தைய தொட்டில்ல போட்டு இவர்கிட்ட சண்டை போடுறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு பயங்கரமா கத்துது. இது எதுக்குமே இவங்க பதில் சொல்லாம அவர் பாட்டுக்கு அவர் ஃபைல் எடுக்கிறாரு, வைக்கிறாரு, போனை பாக்குறாரு, ஃபோன் பேசுறாரு. இது எல்லாத்தையும் பண்றாரே தவிர ஒய்ஃபுக்கு பதில் சொல்லவே இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆன அவர் பேக்லேருந்து பர்ஸ்லேருந்து ஒரு கார்டு எடுத்து, இது எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான், ஒரு சைக்காட்ரிஸ்ட், இவரை போய் பாரு, அப்பதான் உன்னை சரி பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே மறுபடியும் கத்துறாங்க. அப்ப நான் பைத்தியமா பைத்தியமான்னு சொல்லி அந்த பொண்ணு திரும்பவும் கத்துது. இப்படியே கத்திட்டு இருக்கும்போது பயங்கரமா சண்டையாகி அவர் அந்த இடத்த விட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது, எவ கூட படுக்க போறேன்னு சொல்லிட்டு சத்தமா கத்துறாங்க. கத்துனதுல அவர் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. கொஞ்சம் கம்முனு தான் இருங்களேம்மான்னு சொல்லி அந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரி லட்சுமிங்கிறவங்க சொல்றாங்க. ஒரு வேலைக்காரி நம்ம ஃபேமிலி சண்டைக்குள்ள வராளேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அந்த பொண்ணு வேலைக்காரியை பலார்னு விடுது. அவங்க கண்ணை முழுக்க இவங்க விரல் அப்படியே பதிஞ்சிருது. வேலைக்காரியை அடிச்சதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி அந்த பிஸ்னஸ் மேனு தன் ஒய்ஃபையே அடிச்சிடுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிஸ்னஸ் மேனுக்கும் வேலைக்காரிக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்படியே 3 பேரும் 3 திசையில திரிஞ்சு போயிடுறாங்க. அதோட அப்படியே டைட்டில் போடுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் மேனு வெளில கிளம்பி போயிட்டாரு. அந்த லேடியும் வீட்டு வேலைக்காரியும் தான் அந்த வீட்டில் இருக்காங்க. ஒரு 2 மணிக்கு அந்த குழந்தை பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அந்த வேலைக்காரம்மா என்ன பண்றாங்கன்னா, முதலாளி அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம் கதவு ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. அம்மா குழந்தை அழுதுமா குழந்தை அழுதுமான்னு சொல்லி இவங்க வெளில நின்று சொல்றாங்க. அவங்க காதலியே வாங்கல. சரி என்னன்னு போய் பார்க்குமேன்னு சொல்லிட்டு ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே நடு வீட்டுல தூக்கம் மாட்டி தொங்குறாங்க எஜமானி அம்மா. அதை பார்த்த வேலைக்காரிக்கு பயங்கர ஷாக்கு. குழந்தைய கொண்டு போய் மறுபடியும் அங்கேயே போட்டுட்டு போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்படியே டைட்டில் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லிட்டு போடுறாங்க. ரொம்ப பயந்து நடுங்கி போய் சோஃபாவிலேயே உட்காந்துருக்கு லட்சுமி. உட்காந்துருக்கும் போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருமா உள்ள யாருமா உள்ளன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, நீ தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணியாமான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் கேட்குறாரு. ஆமாம் சார்னு சொன்னதும், சார் இந்த வீடு தான் சொல்லிட்டு கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இவர் தான் நம்ம படத்தோடைய ஹீரோ, வில்லன், காமெடி ஆக்டர் எல்லாமே இவர் தான். ஒரு கேரக்டர் கூட விடாம எல்லாத்தையும் சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாரு. இவர் தான் நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் கூட. பாடி எங்கன்னு கேட்டதும் மேலே இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இவரும் உள்ள போய் மேலே பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க பொண்ணை பார்க்காம சுத்தி முத்தி ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வெளில ஏதாவது தெரியுதா, இந்த பக்கமா ஏறி வர முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்றாரு. அந்த கயிறுக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே, வேற ரூம்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எங்க பார்த்தாலும் எந்த தடயமும் கிடைக்கல. அப்படி இப்படின்னு தேடி கடைசியில ஒரே ஒரு தடயம் மாட்டுது. அதுவும் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கு. ஒரு சின்ன மணி தான் அது. அது அவங்க போட்டிருக்கிறதுலேருந்து விழுந்திருக்கான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அது அவங்களுடைய மணி கிடையாது. அப்போ இந்த மணி எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளவுஸ் போட்டுக்கிட்டு அதை அவங்களுடைய எவிடன்ஸ் கவர்ல எடுத்து போட்டு வச்சுக்கிறாரு.
இப்பதான் வேலைக்காரி கிட்ட இந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லி அவரு கேக்குறாரு. இவங்க பேரு திவ்யான்னு சொல்றாங்க. அப்போ உன் பேர் என்னன்னு கேட்டதும் லட்சுமின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார அம்மா சொல்லுது. சரி, இடையில எங்கேயாவது நீ வெளில போனியான்னு கேட்டா, இல்ல நான் எங்கேயும் போலன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நீ போல அப்போ உங்க அம்மா திவ்யா போனாங்களான்னு சொல்லி கேட்டா, அதுவும் இல்ல, அவங்களும் எங்கேயும் போல. எத்தனை மணிக்கு வந்து ஓபன் பண்ணி பார்த்தேன்னா 2 மணிக்கு வந்து தட்டி பார்த்தேன். அவங்க தொறக்கவே இல்ல. அதுக்கப்புறம் தான் ஓபன் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. சரி, அப்போ உன் கன்னத்துல இருக்கே அது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஐயா எங்கன்னு சொல்லி கேட்டதும், அவரு இது மாரி ஏர்போர்ட் போயிருக்காருன்னதும், இப்பவே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன மாரியே கான்ஸ்டபிளும் ஃபோன் பண்ண போயிடுறாரு. அப்பதான் இவரு லட்சுமி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ நினைக்கிற மாரி இது சூசைட் கிடையாது. இது ஒரு மர்டர்ன்னு சொன்னதும், கான்ஸ்டபிளுக்கும் ஷாக்கு, லட்சுமிக்கும் ஷாக்கு. இந்த இடத்த ஃபுல்லா சீஸ் பண்ணி வைங்க. இந்த இடத்துல வேற யாரும் நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் கீழே இறங்கி போயிடுறாரு. வேற யார் இருக்கா இந்த வீட்லன்னு சொல்லி கேட்டா, ஐயாவோட தம்பி இருக்காருன்னு சொல்லி வேலைக்காரி அம்மா சொல்லுது. அந்த பிசினஸ் மேனுக்கு ஒரு தம்பி இருக்காராம். இப்பதான் தம்பிய காட்டுறாங்க. தம்பிய பார்த்தா ஏதோ போலீஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க மாரி கன்னெல்லாம் வச்சு இந்த மறைஞ்சு மறைஞ்சு ஷூட் பண்றதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவருக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததும் அவசர அவசரமா வீட்டுக்கு வராரு. வந்து இவங்க ஏன் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி கேக்குறாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் இவரை பத்தின டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விஷயத்த சொல்றாரு. இது ஒரு சூசைட் கிடையாது, இட்ஸ் அ மர்டர். இந்த மர்டரை யார் பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது, இது மர்டரா, இவங்க சூசைட் பண்ணதே என்னால தாங்க முடியல, மர்டர்னு சொன்னா என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறமா தான் நம்ம ஹீரோ போலீஸ் என்ன பண்றாருன்னா, யூவி லைட் எடுத்து அந்த பாடி மேல அடிச்சு காட்டுறாரு. காட்டும் போது உண்மையிலேயே ஒருத்தங்க சூசைட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஃபேஸ் முழுக்க பிளாக்கா மாறி இருக்கும். பட் இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியரா இருக்கு. அப்ப இறந்ததுக்கு அப்புறம் தான் இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கழுத்த பார்த்தீங்கன்னா மார்க் நல்லா தெரியுது. இவங்க தான் ஏறி தூக்க மாட்டியிருந்தாங்கன்னா, இவங்க கால்ல காயம் இருக்கு. அப்போ ஏறும்பொழுது அந்த காயத்துல உள்ள பிளட் இந்த ஸ்டூல்ல பட்டிருக்கணும். ஸோ படல. அது மட்டும் இல்லாம ஒரு புடவைய வச்சோ, இல்ல ஷால வச்சோ தூக்க மாட்டியிருக்கலாம். ஆனா தெளிவா கயிறு எடுத்துட்டு வந்து தூக்க மாட்ற அளவுக்கு அவங்களுக்கு தோணியிருக்குன்னா, கண்டிப்பா இது சூசைட் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா ரீசனையும் நம்ம ஹீரோ சொல்றாரு. சொன்னதும் பிஸ்னஸ் மேனோட தம்பியும் அப்ப இது சூசைட் கிடையாது போலயேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் கீழே போயிடுறாங்க. கீழே போனதுக்கு அப்புறம் போலீஸ் அந்த பிஸ்னஸ் மேனை ஏர்போர்ட்டுக்கே போய் கூட்டு வந்துடுறாங்க. வந்தவர் தாம் தூன்னு குதிக்கிறாரு. எனக்கு நாளைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. என்ன ஏன் கூட்ட சொன்னீங்க? ஏன் இங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல ஒண்ணும் இல்ல, வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு உங்க ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னதும் அவர் மாடிக்கு ஓட ட்ரை பண்றாரு. நில்லுங்க, நீங்க மாடிக்கு போகக்கூடாது. அவங்க ஏன் சூசைட் பண்ணிக்கினாங்கன்னு தெரியாம நீங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் அங்க உட்கார வச்சிடுறாங்க. அதோட மட்டும் இல்லாம அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கறாங்க. அதுல ஒரு கேள்வி என்னன்னா, வேலைக்கார அம்மா என்ன பண்ணிருக்குன்னா, இடையில சாரு வீட்டுக்கு வந்தாரு. அதாவது ஏர்போர்ட் போனதுக்கு அப்புறம் இடையில ஒரு தடவ வந்தாருன்னு சொல்லியிருக்கோம். அததான் இப்ப வேலைக்காரிய வச்சுக்கிட்டே கேட்குறாங்க. அப்பயும் அவரு பொய் சொல்றாரு. சொன்னதும் வேலைக்காரியும் அதே பதில் சொன்னதும் அவர் ஒத்துக்கிறாரு. ஆமா, நான் இடையில வந்தேன். ஃபைல் எடுக்கிறதுக்காக வந்தேன். ஒரே ஒரு நிமிஷம் தான் இருந்தேன்னு சொன்னதும் போலீஸ் அத நம்பல. சரி, இத நிரூபிக்கணுமேன்னு சொல்லிட்டு பிசினஸ்மேனோட தம்பி என்ன பண்றாருன்னா, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம வீட்டு சிசிடிவிய பார்க்கறது தான் சொல்லிட்டு சிசிடிவி போய் பார்க்குறாங்க. பார்த்தா பிசினஸ்மேன் சொன்ன மாதிரியே ஒரு நிமிஷத்துல வந்துட்டு இன்னொரு நிமிஷம் போயிருக்காரு. ஆக மொத்தம் 2 நிமிஷம் தான் அவர் இந்த இடத்துல இருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு சின்ன நேரத்துல இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு, இவரு மர்டரர் கிடையாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, நீ தான் இங்கேருந்து ஃபோன் பண்ணல. எங்களுக்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணியா? உங்க பிசினஸ்மேன் சார் உங்க ஐயாவுக்கு ஃபோன் பண்ணலையான்னு சொல்லி கேட்டா, இல்ல சார், எனக்கு அப்ப தோணல. உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் தோணுச்சு. நான் பண்ணுனேன்னு சொன்னா, போலீஸ் நம்ப மாட்றாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் வீட்ல உள்ள யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் இல்லையா? ஸோ அதனால போலீஸ் அத நம்ப மாட்டேங்கிறாங்க. திரும்ப திரும்ப அதையே கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் ரொம்ப மிரட்டி கான்ஸ்டபிள்லாம் வந்து உன்னை அடிக்க வைப்பேன்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணது ஏர்போர்ட்ல இருக்கிற அவங்க ஐயாவுக்கு தான். அவர் என்ன சொல்லுவார்னா, இப்பதான் அவர் அடிச்சுட்டு வந்ததுனால அதனால சூசைட் பண்ணிக்கிட்டா மாதிரியும் இவர் மேல பழிய போட்டுருவாங்கன்னு பயந்து, நீ உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணு, நான் இடையில வந்த விஷயத்தையே எதையுமே நீ அவங்க கிட்ட சொல்லாதன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் முன்னாடியே அவர் சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா இவர் மர்டர் பண்ணல. இருந்தாலும் பழி நம்ம மேல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அப்படியே அந்த லட்சுமியும் அதை சொல்லிடும்.
இப்பதான் போலீஸோட டவுட்டு இன்னமும் ஷாக்கா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, லட்சுமி கிட்ட இன்னமும் துருவி துருவி கேட்குறாரு. எனக்கு இந்த விஷயத்துல ஒண்ணுமே புரியல லட்சுமி. நல்லா யோசிச்சு பாரேன். யாருமே இங்க என்ட்ட உண்மைய சொல்ல மாட்றாங்க. நான் எப்படி இவங்களெல்லாம் நம்புறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கொலைய பண்ணியிருப்பீங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னதும், எங்கள நம்புங்க சார், நம்புங்க சார்ன்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் மேனும் சொல்றாரு. அப்பதான் லட்சுமி கிட்ட இன்னொரு விஷயத்த கேட்குறாரு. இந்த வீட்ல உள்ளவங்கலாம் பொய் சொல்றாங்கன்னா, அது வேற விஷயம். ஆனா, இந்த வீட்ல இருக்கிற வேலைக்காரி இவ்ளோ ரிஸ்க் எடுத்து அவங்க ஐயாவுக்கு சப்போர்ட் பண்றான்னா, அப்ப அந்த வேலைக்காரிக்கும் அவங்களுக்கும் எதுவோ இருக்குங்கிற விஷயத்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதும் லட்சுமியும் ஒத்துக்கிட்டு, "ஆமா சார், ஐயா சொல்றத செய்யறது தான் என் வேலை. அவரு என்ன சொன்னாலும் செய்வேன்னு" சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறா. அதனால தான் இப்ப சொன்னதையும் நான் செஞ்சேன்னு சொன்னதும், சரின்னு சொல்லிட்டு போலீஸ் பெரிய இடமாச்சே இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸும் அத விட்டுர்றாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஃபோட்டோவ பார்க்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா பிசினஸ் மேனுக்கு இந்த பொண்ணு 2வது மனைவியாம். முதல் மனைவியோட ஃபோட்டோ தான் அது. அதுக்கு ஒரு பையனும் இருக்காங்கன்னு சொன்னதும், பையன் எங்கன்னு சொல்லி கேட்டா, பையன் மேல மாடியில இருக்கான். ஆனா யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தனியாவே தான் இருப்பான்னு சொன்னா கேட்கல. வேக வேகமா போலீஸ் அந்த பையன நோக்கி ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தா அவன் டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இந்த நேரத்தில் டிராயிங் பண்ணிட்டு இருக்க? நீ எப்பவும் எத்தனை மணிக்கு தூங்குவேன்னா 8:30க்கெலாம் தூங்கிடுவேன். அப்புறம் ஏன் இன்னும் முழிச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இடையில எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. அதனால தான் முழிச்சிட்டு இருக்கேன்னு பையன் பதில் சொல்றான். அது என்ன சவுண்டுன்னு சொல்லி கேட்டா, குழந்தை அழுகிற சவுண்டு. கீழே இருக்கிற பேபி அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் நான் தூங்கவே முடியல. அதான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் அழகா கதை சொல்றான். அப்ப நீ கீழ போய் பார்க்கும்போது, அங்க யாரும் இல்லையான்னு சொல்லி கேட்டா, அங்க யாருமே இல்ல. அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி அவனும் சொல்றான். இப்பதான் எல்லாமே லட்சுமி பக்கம் திரும்புது. லட்சுமி ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்னா, நான் எங்கேயுமே போல, இங்கேயே தான் இருந்தேன்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லியிருக்கோம். ஸோ லட்சுமிய கார்னர் பண்றாங்க. அவள்ட்ட கேட்டா, இல்ல இடையில ஓடி போய் என் பொண்ணு என்ன பண்றான்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா அவ தனியா இருக்கா. ஸோ போய் பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு என் பொண்ண பார்க்க தான் போனேன் சார். அது ஒரு 5 நிமிஷம் தான் சார் இருக்கும். வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சொன்னா, அதையும் போலீஸ் நம்புற மாரி இல்ல. உன் பொண்ண போய் கூட்டு வர சொல்லுன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி கூட்டு வர சொல்றாங்க. சொன்ன மாரியே பொண்ணும் வந்துருது. அந்த பொண்ணுகிட்ட எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே சாஃப்ட்டா பேசுறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். பேசிட்டு அடுத்தது இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த வீட்ல இருக்கிற அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா, அந்த பொண்ணும் ஷாக் ஆகுது. அப்படியா சாருங்கிற மாதிரி ஷாக் ஆகுது. ஷாக் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மர்டர் பண்ணது யாருன்னு தெரியுமா? உங்க அம்மா தான். உங்க அம்மா தானே மர்டர் பண்ணாங்க. இப்ப அவங்கள வந்து கூட்டு போறாங்க. எனக்கு என்னங்கிறாங்க மாரி, அந்த பொண்ணையே கார்னர் பண்ணி ஒரு மாரி பயமுறுத்துற மாரி பேசுறாரு. அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க உள்ள எல்லாருமே ராட்சசி ராட்சசின்னு இதே தான் சொல்றாங்க. ஸோ இந்த பொண்ணுகிட்டயும் அவங்க எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஒண்ணும் இது இல்ல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார்ன்னு சொல்லி இந்த பொண்ணும் ரொம்பவே மழுப்ப ட்ரை பண்ணுது. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத மாரி, ஆடியன்ஸுக்குலாம் ட்விஸ்ட் தரா மாதிரியான ஒரு விஷயத்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சரி ரொம்ப நல்ல அம்மான்னு சொல்ற, அப்புறம் எதுக்கும்மா அவங்கள கொலை பண்ணேன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணுகிட்டயே கேட்குறாங்க. கேட்டதும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. முக்கியமா அவங்க அம்மாவுக்கு. சார் அவ எப்படி சார் பண்ணியிருப்பா? அவள ஏன் சார் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா, இவ தான் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கும் ஷாக் ஆகுது. அந்த பொண்ணுடைய கழுத்துல தழும்பு இருக்கு. அத காட்டுறாங்க. இதே மாதிரி தான் அந்த சூசைட் பண்ண பொண்ணோட கழுத்துலயும் தழும்பு இருந்துச்சு. ஸோ இத வச்சும் அந்த பொண்ணுடைய காதுல போட்டிருக்கிற அந்த கம்மில் உள்ள மணி தான் நம்ம சாரு ஸ்டார்ட்டிங்லேயே எடுத்து வச்ச அந்த எவிடன்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு இந்த பொண்ணு இதில் இன்வால்வ் ஆகிருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அங்கே இருக்கிற சோப் ஸ்டிக்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணோடைய நகை கண்ணில் இருக்கிற இந்த பொண்ணுடைய சதை கழுத்தில் போட்டு அந்த புறன்னது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சதையை லைட்டாக எடுத்து அதையும் எவிடன்ஸ் பேக்கில் போட்டு வச்சுக்கிறாரு. போட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணும் அந்த அம்மாவும் பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அப்பவும் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணை மிரட்டுற மாதிரி, இப்போ இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு சொல்லி உங்க அம்மா சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனா சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் நீ தனியா இருப்ப. உங்க அம்மா பல வருஷம் உள்ள இருப்பாங்க. இதுவே நீ ஒத்துக்கிட்டு போயிட்டன்னா உனக்கு கம்மியான வருஷம் தான் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு ஸ்கூல் மாதிரியான ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. உனக்கு ரொம்பவே ஈஸியாகவும் போயிடுன்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணதுல அந்த பொண்ணு கம்முனே நிக்கிறத தவிர பதில் சொல்லல. ஸோ என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண போறாங்க.
உடனே இந்த பொண்ணு ஓடி போய் அந்த அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, அம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு, இல்லை சார் நான் தான் பண்ணேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒன்று அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டுமா, ஆனால் எதுக்காக நீ இந்த கொலையை பண்ணன்னு சொல்லி தயவு செய்து சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுது. ஆக்சுவலி இவ கிளாஸை கீழே போட்டு உடைச்சிருப்பா, சூசைட் ஆன பொண்ணு. அந்த கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்காக வேலைக்காரம்மாவை கூப்பிட்டா அந்த நேரம் அந்த அம்மா அங்கே இருக்காது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த குட்டி பொண்ணு உள்ளே போயிருக்கும். உள்ளே போகும்போது க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சூசைட் பண்ண பொண்ணு தான் சாதாரணமாக எரிஞ்சு விழுமா, இவன் மேலேயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து உன் நான் பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்கடியா அப்படி இப்படின்னு சொல்லி எட்டி நெஞ்சில் ஒரு உதைய விட்டுருது. விட்டதும் சின்ன பொண்ணு இல்லையா, பெரியவங்கன்னா கூட ஒன்று அமைதியாக போயிடுவாங்க, இல்லை அழுதுகிட்டு போயிடுவாங்க. சின்ன பொண்ணுங்கிறதுனால கோவம் வந்துடுது, இவ ஏன் நம்மளை உதைச்சான்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பொண்ணு அடிக்க அந்த பொண்ணு அடிக்க 2 பேரும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிறாங்க. அதில் தான் 2 பேர் கழுத்துலையுமே அந்த மார்க் ஏற்பட்டிருக்கு. கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுக்கு அப்புறம் சூசைட் பண்ண பொண்ணு அந்த இடத்துலயே மயங்கிடுது. ஸோ இந்த பொண்ணும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்த குட்டி பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிடுது. அங்கே வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அவங்க அம்மாவும் திரும்பி ஓடி வராங்க. 2 பேரும் ஓடி வந்து பார்த்தா மூக்கில் கை வச்சு பார்த்தா அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. ஸோ இதை வந்து எப்படியாவது வேற விதமாக மாற்றணும், 2 பேருமே மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தூக்கம் மாட்டி தொங்க விட்டுருக்காங்க. இப்போ இவங்க தான் இந்த மர்டரை பண்ணாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த குட்டி பொண்ணு வேற யாருக்கும் பிறக்கல, அதே வீட்டில் இருக்கிற அந்த பிஸ்னஸ் மேனுக்கு தான் பிறந்திருக்கு. அந்த பிஸ்னஸ் மேனுக்கும் இந்த வேலைக்காரி லட்சுமிக்கும் இருந்த இல்லீகல் கனெக்ஷனால தான் இந்த பொண்ணு முன்னாடியே பிறந்திருக்கு. ஸோ என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குல்ல, என்னை போய் இப்படி நடத்துகிறாங்களேங்கிற ஒரு கோவத்தில் தான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிடுச்சு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, எவிடன்ஸ் டீமும் வந்தாச்சு, ஃபாரன்சிக் டீமும் வந்துட்டாங்க. வந்து எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி இந்த பொண்ணோடைய வாக்குமூலத்தையும் வாங்கி அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு ஜீப்பில் வச்சு இல்லை அமுச்சும் விட்டுட்டாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டரு அந்த பிஸ்னஸ்மேனோட தம்பியை பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு நீ என்னப்பா இங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ போலீஸ் இது மாதிரி அவங்க அண்ணிதான்னு சொன்னதும் அப்படியா சரி நீனும் உள்ளவான்னு சொல்லி 2 பேரையும் உள்ளார கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து எங்களால் சீக்கிரமாக இது பண்ண முடியல, இதில் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, எங்களுக்கு இதில் நிறைய டவுட் இருக்குது, இது நார்மலான மர்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கான ரிசல்ட் வரவே 3 நாள் ஆகும். ஸோ இப்போதைக்கு எங்களால் எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணு அந்த பொண்ணை பிடிச்சி நெரிச்சதுனாலலாம் சத்தியமாக சாகலை, இது ஒரு பாய்சனால் இந்த பொண்ணு செத்து போயிருக்கு, பாய்சன் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு நெரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பின்னாடி மண்டையில் அடிபடுறதுக்கு முன்னாடியே யாரோ வந்து பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னதும் இப்போ பார்வை வேற யார் மேலேயோ போயிட்டுருக்கு. எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகுதுன்னு வைங்களேன். சரி அதையும் அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போலீஸ் உடனே அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் அந்த குட்டி பையன், அந்த பிஸ்னஸ் மேனுக்கு முதல் மனைவிக்கு பிறந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு உங்கள் அப்பா. அப்போ அங்கே போன போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்கன்னு சொன்னதுமே அங்கே சாப்பிட உட்காந்த பையன் அலறிக்கிட்டு அவன் ரூமுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். வெளில வாப்பான்னு கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறான். அங்கே உள்ள டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, பீரோஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனுடைய திங்ஸ்லாம் இருக்குது. ஒரு பீரோ மட்டும் ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் அந்த பீரோவை அந்த குட்டி பையன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. அங்கே உள்ள கீஸும் கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்படி இது ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு பார்த்தா அவங்க அம்மா ஃபோட்டோ அந்த இடத்துல இருக்குது. ஸோ அவங்க அம்மா ஃபோட்டோவை பெரட்டி பார்த்தா அதுக்கு பின்னாடி தான் கீஸ் இருந்திருக்கு. அந்த கீஸ் எடுத்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே தான் அந்த விஷ பாட்டிலும் இருக்குது. ஸோ இவன் தான் அந்த விஷத்தை கொடுத்தாங்கிறது தெரிஞ்சு போயிட்டு என்னன்னு சொல்லி கேட்கும் போது, நைட்டு பேபி எழுதுன்னு அவன் கீழே போனான் இல்லையா, போனப்ப இவ தண்ணி கேட்டிருக்கா, வேலைக்காரமாவை தான் கூப்பிட்ருப்பா. அப்போ அவங்க பொண்ணை பார்க்க போனதுனால அங்கே இல்லை. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா ஜூஸை ஊற்றி அந்த ஜூஸில் இந்த விஷத்தை கலந்து, இந்த விஷம் இவன் கைக்கு எப்படி வந்திருக்குன்னா, முன்னாடி பிஸ்னஸ் மேனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வந்தப்ப இந்த விஷத்தை குடிச்சு நான் செத்துருவேன்னு சொல்லி அவங்க மிரட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த விஷத்தை எடுத்து வச்சுருந்துருப்பான். அதே விஷத்தை தான் இப்போ இவளுக்கு கலந்து அவகிட்டே கொண்டு போய் கொடுத்ததும் அவளும் என்ன நினைச்சாலும் தெரியல, அப்படியே குடிச்சிருவா. அப்போவே அவளுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக கிறக்கமாக தான் இருக்கும். அப்போ தான் அந்த கிளாஸ் உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. அந்த கிளாஸை க்ளீன் பண்ண வந்தவ தான் வேலைக்காரியோட பொண்ணு. இந்த மாதிரி தான் ஸ்டோரி போகுது. சரி ஏன்ப்பா அப்படி கொன்னேன், அவங்களும் உங்கள் அம்மா தான் சொல்லி போலீஸ் கேட்கும் போது
அவங்க எங்க அம்மா கிடையாது. அம்மானா யார் தெரியுமா? அன்பா இருப்பாங்க. எங்க அம்மா என் மேல எவ்வளோ அன்பா இருப்பாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்றான். இப்படிலாம் போயிட்டு இருந்த எங்க லைஃப்ல திடீர்னு எங்க அம்மா இல்லாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ வந்தா. வந்தவ சும்மா இல்லாம சும்மா எல்லார்ட்டயும் பேய் மாரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தா. அவ அவளுக்கு பிறந்த குழந்தைய கொஞ்சம் போனா கூட, அப்ப கூட இவன போட்டு மிரட்டி, இவன திட்டி இந்த மாரி தான் அவ வந்து ஹார்ஷா தான் நடந்திருக்காளே தவிர, அம்மா மாரி அவ நடந்துக்கவே இல்ல. அதெல்லாம் இவன் மனசுக்குள்ள வச்சிருந்து, இவள கொன்னுடணும்னு சொல்லி, இவனே இந்த மாரி விஷத்த கலந்துட்டான். இப்போ இவன் மேல கேஸ் திரும்புது. இவனையும் இப்ப சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புவாங்க போல. அது சம்மந்தமா ஆஃபீசர்ஸ் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ரொம்ப அர்ஜென்ட்டா இன்னொரு விஷயம் நடக்குது. அதே போஸ்ட்மார்டம் பண்ண அந்த டாக்டர் ரொம்ப அர்ஜென்ட் சீக்கிரம் வான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தா, அதுக்கு முன்னாடியே இவரு பிசினஸ் மேனோட தம்பி போய் அங்க உட்காந்துருக்காரு. "நீ எப்புட்றா அங்க வந்தன்னு?" கேட்டா, "டாக்டர் தான் கூப்பிட்டாங்க நான் வந்தேன்னு" சொல்லி ரொம்ப தெனாவட்டா சொல்றாரு. என்ன விஷயம் டாக்டர் சொல்லப் போறாருன்னா, எவிடன்ஸ். அதாவது அவங்க குடுத்த விஷ பாட்டில்ல கண்டிப்பா அந்த பொண்ணு செத்திருக்க வாய்ப்பில்ல. அந்த பொண்ண அடிச்சதுலயும் அவங்க சாகல. ஆனா இதை விட பயங்கரமான ஒரு கெமிக்கல், ஒரு விஷம் அவங்க உடம்புக்குள்ள இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா அத வச்சுதான் அந்த பொண்ண கொன்னுருக்காங்க. இப்ப நம்ம இத வேற இடத்துக்கு அனுப்பி அதை இன்னும் கொஞ்சம் அந்த விஷத்தை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மறுபடியும் அந்த பிசினஸ் மேன் போலீஸுக்கு ஃபோன் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பிசினஸ் மேனோடைய நெய்பர் ஒரு சொட்ட பையன் வந்து என்ன பண்றான்னா, அவங்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை சொல்றான். நான் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த மர்டர் நடக்கிற அன்னைக்கு நைட்டு அவன் டெல்லிக்கு போயிருக்கான். நான் போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு விஷயத்த பார்த்தேன். அந்த திவ்யா பொண்ணுடைய ரூமுக்கு கீழே வெளிப்பக்கமா யாரோ ஏறி போனதை இவர் பார்த்துருக்காரு. அதை பத்தி தான் வந்து பிசினஸ் மேன் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படி நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சொட்டப்பையன் என்ன பண்றான்னா, என் வீட்டில் சிசிடிவி இருக்கு பால்கனியில, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவியும் போய் பார்க்குறாங்க. அதை பார்த்தா பிளாக் கலர் கோட் போட்டுட்டு ஹேட் போட்டுக்கிட்டு ஒருத்தவன் அந்த ஜன்னல் வழியா ஏறி உள்ள போயிருக்கான். இதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப மர்டரர் இவன் தான், ஆனா அது யாருன்னு நல்லா கிளியரா தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எல்லா இடத்துக்கும் போயிட்டு ரொம்பவே சீரியஸா இதுல இறங்கி செய்யறாரு. எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்றாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு பதிலே கிடைக்கவே இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இருந்த எவிடன்ஸும் இப்போ போயிடுது. போஸ்ட்மார்டம் பண்ணாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அந்த போஸ்ட்மார்டம் ரூம்ல இருந்த எல்லாமே எரிஞ்சு போயிடுது. ஸோ இப்போ இவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் அதுதான், அதுவும் போயிடுது. அப்போ அங்கே எரிஞ்ச பீஸில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கிடைக்குது. அது என்னன்னு பார்த்தா பிஸ்னஸ் மேனுடைய தம்பி ஃபோட்டோ அதில் ஒட்டியிருக்கு. அவங்க எல்லாருடைய ரிப்போர்ட் அங்கே இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஒரு ரிப்போர்ட் அது. அதை பார்த்துட்டு அந்த கான்ஸ்டபிள் கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, இவன் தான் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு போறாரு. போனா ஒரு சின்ன பங்களா மாதிரி இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கான். தேடி கண்டுபிடிச்சு கன்னெல்லாம் எடுத்துட்டு போய் பொறுமையா போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த திவ்யாவை எப்படி கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பிளான் பண்ணி நல்லா ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி தான் இந்த மர்டர் நடந்திருக்கும் போல். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. இது எல்லாத்தையும் லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் மேனோட தம்பி அங்கே வந்துடுறாரு. 2 பேருக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சு கண்ணு முழிச்சு பார்த்தா போலீஸை கட்டி போட்டு வச்சிருக்கான். கட்டி போட்டு வச்சுட்டு அவருக்கு முன்னாடியே சேரை போட்டு எகத்தாளாமல் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, எவ்வளோ அழகா கிளீனா நீட்டா பிளான் பண்ணி ஒரு மர்டர் நடந்திருக்கு. இந்த மர்டரை நீ இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி போலீஸ்கிட்டயே ரொம்ப தெனாவட்டா பேசுறாரு. போலீஸும் என்ன எதுக்குடா கட்டி போட்டு வச்சிருக்க, என்னையும் கொலை பண்ண பார்க்குறியான்னு சொல்லி கேட்குறாங்க. சே உன்னை எப்படி கொலை பண்ண முடியும், நீ எவ்வளோ பெரிய ஆளு, ஆனா இந்த மர்டரை யார் பண்ணாலும் உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், நீ பயங்கரமா ஷாக் ஆயிடுவ, நீ மட்டும் இல்ல எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்கன்னு சொல்லி பிஸ்னஸ் மேனோட தம்பி சொல்றாரு. இப்போ என்னடான்னு சொல்லி எல்லாரும் நம்ம அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, இந்த மர்டர் பண்ணது யார் தெரியுமா யார் தெரியுமான்னு சொல்லிட்டு, நீதான் அப்படின்னு சிம்பிளா ஒரு பதில சொல்றாரு. ஆக்சுவலி இப்ப கதை அப்படியே போலீஸ் மேலதான் திரும்புது. நம்ம ஹீரோ உருவத்துல இருக்கிற நம்ம வில்லனான இவரு தான் இந்த மர்டரை பண்ணியிருக்காரு. அந்த பிளாக் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு ஏறி வந்து குதிச்சது எல்லாமே இவரு தான். இப்பதான் இவரு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தா பிஸ்னஸ் மேனோட தம்பி இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு. ஏன் எப்படின்னு பார்த்தா அவர் ஸ்டார்டிங்லயே ஒரு சீன்ல பார்த்தா கன்னை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தாரு இல்லையா,
நான் கூட சொன்னேன் ஒரு ட்ரெய்னிங் ஏரியா மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தோம்னா, என்ஐஏன்னு சொல்லிட்டு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாம். அப்படி ஒரு இடத்துல தான் இவர் இருந்திருப்பாரு. ஸோ இவர் பக்கம் ஒரு பக்கம் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருந்திருக்காரு. அதில் முக்கியமாக இறந்து போன திவ்யாவுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தேடி இருந்திருக்காரு. அப்படி தேடும் போது தான் அவங்க வீட்டில் ஒரு லெட்டர் மாட்டியிருக்கு. அந்த லெட்டருக்கு கீழே சைன் பண்ணியிருக்குது யாருன்னு பார்த்தா நம்ம போலீஸ் தான் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்காரு. போலீஸுக்கும் திவ்யாவுக்கும் இடையில ஏற்கனவே லவ் இருந்திருக்கு. அது கடைசியில் பிரிஞ்சும் போயிருக்கு. சரி உன் ஆளை கொன்னது நீ தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஏன் கொன்னேன்னு சொல்ல ப்ளீஸ் சொல்லன்னு சொல்லி பிஸ்னஸ் மேனோட தம்பி கேட்குறாரு. அப்போ தான் நம்ம போலீஸு ஓப்பன் அப் ஆகி பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நான் தான் கொன்னேன். ஏன் கொன்னேன்னு தெரியுமா? வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதுலேயும் எனக்கு ரொம்ப மோசமான வாழ்க்கை. ரொம்ப சின்ன வயசுல ஒருவேளை சோத்து கூட கஷ்டப்பட்டேன். அப்போ எங்கள் அம்மா கூட இருந்தாங்க. சோத்துக்கு கஷ்டமாக இருந்தாலும் அம்மா கூட இருக்காங்களேன்னு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக அந்த வறுமையில் பட்டினியிலும் பசியிலும் நான் படிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டேன். காலேஜ் படிக்கும் போது தான் திவ்யா எனக்கு பழக்கமான அப்படியே லவ் ஆயிடுச்சு. லவ் ஆனதில் இனிமேல் உலகமே ஆகாதான்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்தேன் எங்கள் வாழ்க்கையில். எனக்கு அப்போ தான் போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். ஸோ ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக நான் ட்ரைனிங்காக 1 இயர் வெளில போயிருந்தேன் இவர்கிட்ட பாய்ஸ். அப்படி அங்கே போயிருக்கும் போது நான் ட்ரைனிங் ரொம்பவே நல்லா பண்ணதை பார்த்துட்டு அந்த ட்ரைனிங் கொடுத்த ஆஃபீஸர் அவருடைய பொண்ணையே எனக்கு கொடுத்தாரு. என்னால் வேணான்னு சொல்லலான்னு நினச்சாலும் என்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சின்ன வயசுலேருந்து நான் பட்ட கஷ்டம், இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து என்னை பயமுறுத்திருச்சு. எங்கே மறுபடியும் அதே இடத்துக்கு போயிடுவோமோ, இப்போ நோ சொன்னால் நம்ம ஏதாவது பண்ணுவாங்களோன்னு பயந்து எஸ்ன்னு சொல்லிட்டேன். அவர் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். திவ்யாவுக்கு ஒரு லெட்ரு மூலியமாக இந்த விஷயத்தை தெரிவிச்சுட்டு அவள் இல்லாமல் வாழ்கிறோமே, அவளை ஏமாத்திட்டோமேங்கிற கில்ட்டியிலேயே நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்படி போயிட்டுருக்கும் போது தான் என் ஒய்ஃப் கன்சீவ் ஆனா. அந்த நேரம் தான் திவ்யா எனக்கு கால் பண்ண. நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு கால் பண்ணுவேன்னு. சரி ஒரு நாள் பண்ணால் மறுபடியும் பண்ண மாட்டான்னு நினச்சேன். ஆனால் அவள் தினமும் பண்ண ஆரம்பித்தா. இது எனக்கு பிடிக்கல. இதை எப்படியாவது நிறுத்தணும்னு நினச்சேன். இவன் என் லைஃப்பில் மறுபடியும் குறுக்க வந்துடுவாளோ, என் லைஃப்பை கெடுத்துருவாளோன்னு எனக்கு பயமாயிடுச்சு. நாங்கள் ரைட் பண்ண இடத்துல ஒரு பாய்சனை எடுத்தோம். அந்த பாய்சனில் ஒரு டப்பாவை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த பாய்சனில் முக்கி தான் இவர் வாட்சுக்குள்ளே நுழைச்சி வச்சுருந்துருப்பாரு. அந்த வாட்சு உள்ள அந்த முள்ளை வச்சு தான் திவ்யாவோட கழுத்தில் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கழுத்தில் குத்திருப்பாரு. அந்த பாய்சன் அவங்களுக்குள்ளே இறங்கியிருக்கும். இதை வச்சு தான் நம்மளால் இப்போ இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. இவருடைய வாட்சில் உள்ள அந்த முள் இருக்கு இல்லையா, அந்த முள்ளால் குத்திட்டு வந்துட்டாரு. ஆனால் அந்த முள்ளை அங்கேயே கீழே போட்டு வந்துடுவார். அது நம்ம பிஸ்னஸ் மேனோட தம்பி கையில் கிடச்சிரும். அந்த முள்ளை வச்சு அந்த வாட்சி என்ன பிராண்டு, எங்கேருந்து வாங்கியிருப்பாங்க, அதை வாங்கினவங்களுடைய ஓனர் யார், இப்போ அதை சரி பண்ண கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சு அது ஓனர் யாருன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம பிஸ்னஸ் மேனோட தம்பி நம்ம போலீஸை கண்டுபிடிச்சிருக்காரு. சரி இதெல்லாம் இருக்கட்டும், எப்படி கொன்னாரு, எப்படி அங்கே போனாருன்னு சொல்லி பார்த்தா, ஏறி குதிச்சு உள்ளே போனது திவ்யா அவங்கள ஹக் பண்ணிட்டு 2 பேரும் பேசிட்டு பழைய கதையெல்லாம் அப்படியே பேசிட்டு பெட்டில் படுத்திருக்கும் போது டக்குன்னு அவள் கழுத்தில் அதை குத்தி விட்டுருவான். குத்தி விட்டு அவளை தூங்க வச்சுட்டு எழுந்துச்சு போகலான்னு பார்க்கும்போது திவ்யா ஒரு விஷயம் சொல்லுவா. சரி என்ன பார்த்துட்ட, நம்ம குழந்தைய பார்க்கணும் உனக்கு இல்லையான்னு சொல்லி கேட்டதும் இவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். அந்த வீட்டில் ஸ்டார்டிங்லேருந்து காட்டினாங்களே ஒரு குழந்தை, அந்த குழந்தை தான் திவ்யாவுடைய குழந்தை மட்டும் கிடையாது, நம்ம போலீஸுக்கும் திவ்யாவுக்கும் பிறந்த குழந்தை தான் அது. அதனால தான் பிஸ்னஸ் மேனுக்கு அவங்களுக்கு இடையில ஏதோ சண்டை சச்சரவாக இருந்திருக்கும் போல். இந்த கதைலாம் எப்போவோ ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் முடிவில் தான் ஆரம்பம் எதுன்னே தெரியுது. அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. இப்போ தான் உண்மை எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம போலீஸையும் அரெஸ்ட் பண்ணி வண்டியில் வச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்கும் போதே இவருக்கு ஒரு விஷயம் தோணுது. திவ்யா இவர் பக்கத்தில் வந்து உட்காந்து, ஒருவேளை நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு திவ்யாவே கேட்குற மாதிரியும், அவங்க லைஃப் எப்படிலாம் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசித்து பார்க்குறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான், கன்சீவ் ஆகியிருப்பாங்க, சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, குழந்தை எடுத்திருப்பாங்க. இதை எல்லாத்தையும் அப்படியே யோசித்து பார்த்துக்கிட்டே அந்த போலீஸ் ஜீப்பில் உட்காந்து அப்படியே போயிட்டுருக்காரு. அதோட இந்த படமும் முடிஞ்சிருக்கு. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை என்னுடைய நரேஷன், என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணி அது மூலயமா தெரிவிங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான படங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் இல்லை உங்களுக்கு வேண்டிய படங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணால் நானே போடுவேன். கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.